மறக்கப்பட்டவருக்கென்ற கிராமம் கருமையான காட்டுகளும் மங்கலான மலைகளும் சூழ ஓரிரு நூற்றாண்டுகளாக ஒரு இரகசிய அனுஷ்டானத்தை நடத்தி கொண்டிருந்தது. அந்த கிராமவாசிகள் அதை இரகசிய ஓசையின் அனுஷ்டானம் என்று அழைத்தனர். வெளிநோக்கர்கள் அதை பற்றி பேசினால் அவர்களுக்கு மௌன பார்வைகளும் மூடிய கதவுகளும் மட்டுமே கிடைக்கும். அமீரா, ஒரு ஆர்வமுள்ள வரலாற்றாய்வாளர், இந்த அனுஷ்டானத்தின் உண்மையை தெரிந்து கொள்ள அந்த கிராமத்திற்கு சென்றாள். அவள் ஏற்கனவே நள்ளிரவில் ஒலிக்கும் மந்திரங்கள், காணாமல் போன குழந்தைகள், ஒருமுறை காதில் விழுந்தால் எப்பொழுதும் பின்தொடரும் மர்ம ஓசைகள் பற்றிய கதைகள் கேட்டிருந்தாள். அனுஷ்டானம் நடைபெறும் இரவு அமீரா பழமையான கல் பலிபீடத்தின் பின்னால் ஒளிந்தாள். கிராமத்தின் நடுவில் முகமூடியணிந்த சிலர் வட்டமாக நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் கரிந்த மெழுகுவர்த்திகளை பிடித்திருந்தனர். கனமான சிவந்த மெழுகு அவற்றிலிருந்து சொட்டியது. நடுவில் ஒரு சிறிய சிறுவன் வெறித்த கண்களுடன் தனக்கு தெரியாதவர்களிடம் பேசுவதைப் போல் மெல்ல சொற்கள் உச்சரித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது மந்திர ஜெபம் தொடங்கியது. மெல்லிய ஒலி பரபரப்பு ஏற்படுத்தும். பூதளத்தை தாண்டிய ஒன்று. காற்று உறைந்து போனது. நிழல்கள் அசாதாரணமாக தரையில் நகரத் தொடங்கின. சிறுவனின் மெளன ஓசை அதிகரித்தது. அவன் குரலில் நூற்றுக்கணக்கான குரல்கள் கலந்திருந்தது. முகமூடி அணிந்தவர்கள் மெதுவாக அசைந்தார்கள். அவர்கள் முகம் முழுவதுமாக கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தது. திடீரென காற்றில் ஒரு காலமற்ற குரல் ஒலித்தது. நீங்கள் இதை காணக்கூடாது. அமீரா பதறினாள். கிராமவாசிகள் அவளிடம் திரும்பினர். அவர்கள் கண்கள் இல்லை, வெறுமை. சிறுவன் ஒலி இல்லாமல் கத்தினான். அவனது முன்புறத்து தோளிலிருந்து ஒரு கருப்பு நிழல் பிளந்து வெளியேறியது. அது அமீராவின் பக்கம் விரைவாக வந்தது. அவள் ஓட முயன்றாள். ஆனால் கால்கள் பதிலளிக்கவில்லை. ஓசைகள் பலம் பெற்றன. காது ரீதியாக அவை அவளது மனதுக்குள் ஊறி புரியாத சொற்களால் அவளை நிரப்பின. ஆனால் அவை தனக்கு ஏற்கனவே தெரிந்தவை போலவும் இருந்தன. அவள் சரிந்தாள். மெதுவாக மூச்சு விட்டாள். மயக்கம் ஆழ்ந்தது. கடையாயாக அவள் கண்டது மௌன வழிபாட்டில் கிராமவாசிகள் அருகே நெருங்குவது. காலை நேரத்தில் கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தது. பலிபீடம் வெறுமையாக இருந்தது. சிறுவன் காணவில்லை. மற்றும் அந்த முகமூடி அணிந்தவர்களில் ஒரு புதிய குரல் கூட அந்த ஓசையுடன் கலந்திருந்தது. மேலும் பரபரப்பான கதைகளுக்கு லைக், ஷேர் செய்யுங்கள். மற்றும் தி கிருஷா ஷோ சேனலுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பார்ப்பதற்கு நன்றி.